Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் பஃப்ஸ். குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மைதா flour 250 கிராம் எடுத்துக்கோங்க. boiled eggs 3 எடுத்துர்க்கேன். பட்டர் வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 எடுத்துர்க்கேன். அப்புறம் green chilies 3 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் curry leaves கொஞ்சம். கரம் மசாலா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன். ஜிஞ்சர் பவுடர் 1 ஸ்பூன். அப்புறம் சீரக பவுடர் 1 ஸ்பூன். salt 1 ஸ்பூன், turmeric 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பட்டர் கொஞ்சம் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நீங்க பட்டருக்கு பதிலா நெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சமா வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப தண்ணியாட்ட பனைய வேண்டாம், ரொம்பவும் கல்லாட்ட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பனைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பனைஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுருங்க. ஆயில் நல்லா காஞ்சது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது வேணான்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஜிஞ்சர் பவுடர், பெப்பர், குமின் பவுடர், சால்ட்டு, டர்மரிக், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஜிஞ்சர் பவுடருக்கு பதிலாக ஜிஞ்சர் கூட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். தண்ணி இல்லாமல் வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6 பால்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுருங்க. எல்லாமே போட்டுடலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து தேய்ச்சிக்கலாம். நீங்கள் ஆயில் விட்டு தேய்க்க வேணாம், இந்த மாதிரி மைதா ஃப்ளோர் போட்டு தேய்ங்க. இப்போ இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. சன்னமாக தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க சன்னமாக. இது போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாமே தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒன்று மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக இங்கே நெய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லதாக இருக்கும். எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க.
இது வந்து ஃபஸ்ட்டு லேயர். இந்த மாதிரி 3 லேயர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 லேயர்ஸ் கூட பண்ணிக்கலாம். நான் 3 லேயர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இது வந்து 4 பீசஸாக இப்போ கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து 1 பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ஸ்கொயர் ஷேப் வரதுக்காக லைட்டாக நவுத்திக்கோங்க. ரொம்ப நவுத்த வேணாம், லைட்டாக நவுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பாயில்டு எக்ஸ் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஓரத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா வெளியே வராமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது 2 சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த சைடு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஓப்பனாக இருக்கிறதுல ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி எல்லாமே போட்டுடலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. விசில் போடாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிரும். ஒரு 1 மினிட் மட்டும் வைங்க, மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. திருப்பி விட்டுருங்க. இந்த குக்கர்னால ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிரும். உங்களுக்கு நல்லாயிருக்கும், குக்கரில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி விட்டாச்சு. மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. விசில் போடக்கூடாது. இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சைடில் எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு லைட்டாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, அதை மட்டும் நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்படி நீங்கள் குக்கரில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். வெளியே கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே போட்டுருங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியான எக் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெளியே கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.